பூரண சுவிசேஷ ஊழியங்கள் வழங்கும் மறுரூப நேரம். Above all nature and all created things, above all wisdom and all the ways of man, you were here before the world. இது மகிழ்ச்சியின் நாள், இது சமாதானத்தின் நாள், இது சந்தோஷத்தின் நாள். அம்மா, நீங்க உங்க பிரச்சனை எனக்கு சொன்னீங்களா? சொல்லல. நீங்க உங்க பிரச்சனை சொல்லல. ஆனா உங்களை கர்த்தர் கை நீட்டி அந்த சாரி அணிஞ்சிருக்க சகோதரி, பிரச்சனை அணிந்திருக்க சகோதரி வாங்க சொல்லி ஸ்டேஜுக்கு வந்து உங்க வாழ்க்கை எல்லாம் பேசினாங்க. ஹல்லேலூயா. அவன் உங்களுக்கு கை ஜெபிக்கணுமா? அந்த அம்மாக்குள்ள 3 வருஷமா பிசாசு இருக்கு. 3 வருஷமா. வாங்கம்மா. 3 வருஷமா. ரபகதனமா நரிபதனமா ஷிகதரபலபா. ஹல்லேலூயா. அந்த பேய் என்ன பேய் நான் சொல்ல விரும்பல. ஹல்லேலூயா. நாக்க விரித்துட்டு ஆடிட்டு இருக்கிற பொல்லாதாவே. அம்மா என் கண்ணை பாருங்கம்மா. அம்மா கண்ணை பாருங்க. 3 வருஷமா படாத கஷ்டங்க. அம்மா உண்மைதானே? ஹல்லேலூயா. அவளை பத்தி எனக்கு தெரியாதம்மா. 3 வருஷமா. ஹல்லேலூயா. வீட்டுல இருந்தா வெளியே போயிடுவோம், வெளியே இருந்தா வீட்டுக்கு வரும். அப்படிதானே இருக்கீங்க? வெளியே தான் இருக்கீங்க. உங்களை ஆவி ஒரு ஆவித்தான் அலக்கழிக்குதம்மா. அதுல அந்த பேரை நான் சொல்ல விரும்பல. நாக்க வெளியே போட்டு ஒரு சாத்த ஆவி உங்களை அலக்கழிக்க நிக்க கொடுக்க மாட்டேங்கிறான். யாரும் இப்ப உங்களை ஏற்றுக்கொள்ளுக்கு யாரும் இல்லை. யாரும் உங்களை ஏற்றுக்கொள்ள இல்ல. ஏசப்ப உங்களை தொடுறாரு. இயேசுவின் நாமத்தில் தலையே, இயேசுவின் நாமத்தில் அந்த ஆவி இன்னும் பெரிய விடுதலை. பேசுனாரா? இப்ப எப்படி உங்க சரீரம்? இப்ப பரவாயில்ல. இப்ப நல்ல வரும்போது எப்படி வந்தீங்க? வரும்போது ரொம்ப மன கஷ்டத்தோட வேதனையோட வந்தேன். குழப்பத்தோட இருந்தேன். அப்படியே இந்த மாதிரி இருக்குது, எப்படி இருக்கிறதா சரி, வெளியில எங்கன்னா போயிடலாமான்ட்டு. எங்கேயாவது போயிடலாம் வந்தீங்க. சரியா சொன்னாரு. உங்க வாழ்க்கையில என்ன நடக்குது, என்ன பிரச்சனைக்கு எங்க சொல்லி ஏசப்பா சொன்னாரு. இல்ல சொன்னாரு. இந்த ஏசப்பா வேதனையோடு வந்த அருமையான சகோதரிக்கு ஹல்லேலூயா கர்த்தர் கை நீட்டி அழைத்து தீர்க்கதரிசி சொல்றார். இவர்கள் முன்னாடி அழைத்தார். கர்த்தர் நன்மைக்கு நன்றி சொல்லுவோம். இப்பொழுது சமாதானத்தோடு இருக்கிறார்கள். ஹல்லேலூயா. 2 மாசம் இருதய வியாதி, சளி தெரியல, வலியோடு இருந்தாரா? வலியோடு இருந்தாரா? 30 வச்சாரா? 30 வச்சனா? இப்ப டக்கின்றாரே. ஹல்லேலூயா. 30 உட்கார்ந்து இருந்தவருக்கு கர்த்தர் டக்குங்க சுகத்தை கொடுத்திருக்கிறார். நல்ல மூச்சுடுங்க. நல்ல மூச்சுடுங்க. ஊப்பிரி பிடிச்சுனாண்டி. நல்ல ஊப்பிரி பிடிச்சுனாண்டி. வலி இருக்கா? டெய்லி வலி இருந்துச்சா மூச்சு எடுக்கும் போது? இப்ப இயேசுக்கு பரிபூர்ண சுகத்தை கொடுத்திருக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி. எந்த கால் வலி? சரி, கொஞ்சம் இப்படி வாங்க. சரி, வலது கால வந்து கஷ்டப்பட்டு இருந்தீங்க. இப்ப உட்காந்து எழுமுங்களே. அம்மா உட்காந்து எழுமுங்க. எத்தனை வருஷம்? 6 வருஷம் கால் வலியோடு இந்த அம்மாவுக்கு இப்ப உட்கார்ந்து எழும்னா வலியே இல்லாதபடி கர்த்தர் சுகமாக்கிருக்காரு. எல்லா விசுவாசின் கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த அருமையான தாயா நல்ல இப்ப நடக்க கால் உதருங்க. நல்ல கால் உதரு. எந்த கால் வலியை நல்ல உதருங்க. ஹல்லேலூயா. இப்பொழுது 6 வருஷம் இந்த கால் வலியை கர்த்தர் சுகமாக்கி இருக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தர் நன்றி சொல்லுவோம். ஹல்லேலூயா. பிரைஸ் ஜீசஸ். எவ்வளவு நாள் அம்மா கை கால் வலி? 6 மாசம். எந்த கை வலி அம்மா? இப்பொழுது கையை நல்ல உதருங்க. இப்ப வலி இருக்கா? 6 மாதமாய் கை கால் வலியோடு இந்த வேதனையான நிலையை மாற்றிருக்கிறார். கரங்களை தட்டி பிடிக்கணும். குறி சொல்லுகிற ஆவியை பிடிக்கணும். பிசாசின் வல்லமை எரிக்கணும். ஒரு பாட்டு பாடினாலே பிசாசின் தலை நசுக்கப்படணும். தேவனால் வல்லமையாய் பயன்படுத்தப்படும் பாஸ்டர் விக்டர் ராஜாமணி அவர்கள் இப்பொழுதும் கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்தளிப்பார்கள். என் நெஞ்சம் மகிழுதையா, என் வாழ்வில் மெல்ல மெல்ல இன்பம் பெருகுதையா,
நாமம் சொல்ல சொல்ல ஊரெல்லாம் உலகெல்லாம் பேர் கொண்ட பாரெல்லாம் உன்னாமம் புகழாதோ. ஊரெல்லாம் உலகெல்லாம் பேர் கொண்ட பாரெல்லாம் உன்னாமம் சொல்லாதோ. பாரெல்லாம் வாழ்கின்ற படைப்புகள் எல்லாமே உன்னாமம் புகழாதோ. நாமம் சொல்ல சொல்ல என் நெஞ்சம் மகிழுதையா. என் வாழ்வில் மெல்ல மெல்ல உம் இன்பம் பெருகுதையா. உம் நாமம் சொல்ல சொல்ல பாலென்பென் தேனென்பென் தெவித்தார சுவையென்பென் உம் நாமம் என்ன என்பே. பாலென்பென் தேனென்பென் தெவித்தார சுவையென்பென் உங்க நாமம் என்ன சொல்வே. மறையென்பேன் நிறையென்பேன் நீங்காத நினைவென்பேன் உம் நாமம் என்ன என்பே. நாமம் சொல்ல சொல்ல என் நெஞ்சம் மகிழுதையா. என் வாழ்வில் மெல்ல மெல்ல உம் இன்பம் பெருகுதையா. நாமம் சொல்ல சொல்ல என் நெஞ்சம் மகிழுதையா. என் வாழ்வில் மெல்ல மெல்ல உம் இன்பம் பெருகுதையா. உம் நாமம் சொல்ல சொல்ல மாணிக்க தேரோடு காணிக்கை தந்தாலும் உமக்கது ஈடாகுமோ. மாணிக்க தேரோடு காணிக்கை தந்தாலும் உமக்கது ஈடாகுமோ. சொல்லுங்க. உலகமே வந்தாலும் உறவுகள் நின்றாலும் உமக்காது ஈடாகுமா. உமக்காது ஈடாகுமா. என் நெஞ்சம் மகிழுதையா. என் வாழ்வில் மெல்ல மெல்ல இன்பம் பெருகுதையா. ஒரு தேர் முழுக்க மாணிக்கம் கொண்டு வந்தாலும், ஒரு தேர் முழுக்க காணிக்கை கொண்டு வந்து வலது பக்கம் காணிக்கையை நிறுத்தி இடது பக்கம் இயேசுவை நிறுத்தி, அப்பா இது ஃபுல்லா மாணிக்கம்ப்பா, ஒரு பக்கம் மாணிக்கம் ஒரு பக்கம் இயேசு, அவருக்கு ஈடாகுமா? எத்தனை மாணிக்கங்களும் இயேசுவுக்கு ஈடாகாது. பால் என்பேன், தேன் என்பேன், தெவிட்டாத சுவை என்பேன். பூஸ்ட் நல்லா இருக்குன்னு சொல்வேன், ஹார்லிக்ஸ் நல்லா இருக்குன்னு சொல்வேன், பால் நல்லா இருக்குன்னு சொல்வேன். அதுக்கு முன்னாடி அப்பன் இயேசுடைய பேரை வச்சா உமக்கு அது ஈடாகுமாப்பா? அந்த நாமத்தை மட்டும் நம்பி வாழ்றவங்க நல்ல கை தட்டுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. இயேசு உலகத்தையே இயேசுவின் காலுக்கு பக்கத்தில் கொண்டு, உலகத்தின் வல்லரசு எல்லாம் கொண்டு, அநேக ஜனாதிபதி பிரதமர் எல்லாரும் கொண்டுட்டு, அதிகாரிகள் உலகம் முழுவதும் இருக்கிற சட்ட வல்லுநரையும் அதிகாரத்தை கொண்டு ஒரே ஒரு நபர் இயேசுவை வலது பக்கம் நிறுத்தி, இத்தனை அதிகாரங்களும் ஜனாதிபதிக்கு முன்னாடியும் இயேசுவை நிறுத்தினாலும் அவர்கள் எல்லாம் ஈடாகுவாங்களா? என் வாழ்வில் மெல்ல மெல்ல உம் இன்பம் பெருகுதையா.
உன் நாமம் சொல்ல சொல்ல ஊரெல்லாம் உலகெல்லாம் பேர் கொண்ட பாரெல்லாம் உன் நாமம் புகழாதோ. ஊரெல்லாம் உலகெல்லாம் பேர் கொண்ட பாரெல்லாம் உன் நாமம் சொல்லாதோ. பாரெல்லாம் வாழ்கின்ற படைப்புகள் எல்லாமே உன் நாமம் புகழாதோ. உன் நாமம் சொல்ல சொல்ல என் நெஞ்சம் மகிழுதையா. வாழ்வில் மெல்ல மெல்ல உன் இன்பம் பெருகுதையா. உன் நாமம் சொல்ல சொல்ல பாலென்பென் தேனென்பென் தெவிட்டார சுவையென்பென் உன் நாமம் என்ன என்பே. பாலென்பென் தேனென்பென் தெவிட்டாத சுவையென்பேன் உங்க நாமம் என்ன சொல்வேன். மறையென்பேன் நிறையென்பேன் நீங்காத நினைவென்பேன் உன் நாமம் என்ன என்பேன். உன் நாமம் சொல்ல சொல்ல என் நெஞ்சம் மகிழுதையா. என் வாழ்வில் மெல்ல மெல்ல இன்பம் பெருகுதையா. உன் நாமம் சொல்ல சொல்ல என் நெஞ்சம் மகிழுதையா. என் வாழ்வில் மெல்ல மெல்ல இன்பம் பெருகுதையா. உன் நாமம் சொல்ல சொல்ல மாணிக்க தேரோடு காணிக்கை தந்தாலும் உமக்கது ஈடாகுமோ. மாணிக்க தேரோடு காணிக்கை தந்தாலும் உமக்கது ஈடாகுமோ. சொல்லுங்க. உலகமே வந்தாலும் உறவுகள் நின்றாலும் உமக்காது ஈடாகுமா. உமக்காது ஈடாகுமா. என் நெஞ்சம் மகிழுதையா. என் வாழ்வில் மெல்ல மெல்ல இன்பம் பெருகுதையா. ஒரு தேர் முழுக்க மாணிக்க கொண்டு வந்தாலும், ஒரு தேர் முழுக்க காணிக்க கொண்டு வந்து வலது பக்கம் காணிக்கையை நிறுத்தி இடது பக்கம் இயேசுவை நிறுத்தி, அப்பா இது ஃபுல்லா மாணிக்கப்பா, ஒரு பக்கம் மாணிக்கம் ஒரு பக்கம் இயேசு, அவருக்கு ஈடாகுமா? எத்தனை மாணிக்கங்களும் இயேசுவுக்கு ஈடாகாது. பால் என்பேன், தேன் என்பேன், தெவிட்டாத சுவை என்பேன். பூஸ்ட் நல்லா இருக்குன்னு சொல்வேன், ஹார்லிக்ஸ் நல்லா இருக்குன்னு சொல்வேன், பால் நல்லா இருக்குன்னு சொல்வேன். அதுக்கு முன்னாடி அப்பன் இயேசுடைய பேரை வச்சா உமக்கு அது ஈடாகுமாப்பா? அந்த நாமத்தை மட்டும் நம்பி வாழ்றவங்க நல்ல கை தட்டுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. இயேசு உலகத்தையே இயேசுவின் காலுக்கு பக்கத்துல கொண்டு, உலகத்தின் வல்லரசு எல்லாம் கொண்டு, அநேக ஜனாதிபதி பிரதமர் எல்லாரும் கொண்டுட்டு, அதிகாரிகள் உலகம் முழுவதும் இருக்கிற சட்ட வல்லுநரையும் அதிகாரத்தை கொண்டு ஒரே ஒரு நபர் இயேசுவை வலது பக்கம் நிறுத்தி, இத்தனை அதிகாரங்களும் ஜனாதிபதிக்கு முன்னாடியும் இயேசுவை நிறுத்தினாலும் அவர்கள் எல்லாம் ஈடாகுவாங்களா?